வெள்ளை டிராகன்கள் இயல்பிலேயே நெருப்பு மந்திரத்தைக் கண்டு அதிகம் அஞ்சக்கூடியவை. ஏனெனில் நெருப்பு அவற்றிற்கு சாதாரண தாக்குதலை விட இருமடங்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதே சமயம் வெள்ளி டிராகன்களும் பனி சார்ந்த உயிரினங்களே என்பதால் கான் எப்படி நெருப்பு மந்திரத்தை பயன்படுத்துகிறான் என்று அவை குழம்பின. இதற்கிடையில் அந்த இளைய வெள்ளை டிராகன் கானுடன் போரிட விரும்பவில்லை. ஏனெனில் அதனிடம் இப்போது திருடிய சொத்துக்கள் எதுவும் இல்லை. நான் உன் பொருட்களை எடுக்கவில்லை, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது எல்லாம் ஹோம்ஸின் திட்டம்தான் என்று கூறி தப்பித்துக் கொள்ள முயன்றது. ஆனால் கானின் முகம் பாறையைப் போல குளிர்ந்து போயிருந்தது. அவன் அந்த வார்த்தைகளை அலட்சியம் செய்துவிட்டு தனது முழு கவனத்தையும் அந்த 2 டிராகன்கள் மீதும் செலுத்தினான். காலத்தின் ஆற்றல் அலைகளாக பரவியது. அது அந்த நெருப்பு பந்துகளுக்கு அதீத வேகத்தை கொடுத்தது. அதே தருணத்தில் கான் அந்த 2 டிராகன்கள் மீதும் தாமதப்படுத்தும் மந்திரத்தை ஏவினான். அவர்களை சுற்றியுள்ள காலத்தின் ஓட்டம் கணப்பொழுதில் மெதுவானது. இந்த மந்திரத்தின் வலிமையே கானின் பார்வைக்கு எட்டும் தூரம் வரை இது காலத்தை நேரடியாக மாற்றியமைக்கும் என்பதுதான். லெஜெண்டரி நிலைக்கு கீழுள்ள எந்த உயிரினத்தாலும் இதை தடுக்க முடியாது. ஏன், லெஜெண்டரி உயிரினங்கள் கூட இதிலிருந்து தப்பிக்க போராட வேண்டியிருக்கும். அந்த 2 வெள்ளை டிராகன்களுக்கும் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. தங்கள் பார்வைக்கு வெளியே இருக்கும் காற்றும் பனியும் திடீரென்று வேகமாக நகர்வதை மட்டும் அவை கவனித்தன. இந்த மந்திரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் மெதுவாக இயங்குவதை ஆரம்பத்தில் உணர முடியாது. மாறாக அந்த மந்திரத்தால் பாதிக்கப்பட்ட டிராகன்கள் தங்களை சுற்றியுள்ள உலகம் திடீரென வேகம் எடுத்துவிட்டதாகவே நினைத்தன. அந்த நெருப்பு பந்துகள் ஒரு மங்கலான ஒளியைப் போல சீறி பாய்ந்து 100கணக்கான மீட்டர்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்து அந்த 2 டிராகன்களின் தலைகளிலேயே நேரடியாக தாக்கின. அவற்றின் எச்சரிக்கை உணர்வும் தற்காப்பும் எந்த பலனையும் அளிக்கவில்லை. ஒரு பயங்கரமான வெடிப்புச் சத்தத்துடன் 2 வெள்ளை டிராகன்களும் தூக்கி எறியப்பட்டன. கொழுந்துவிட்டு எரிந்த ஜுவாலைகள் அவர்களை சுற்றி கொண்டன. அந்த இருண்ட இரவு வானத்தில் அவை 2ம் எரியும் தீப்பந்தங்களைப் போல காட்சியளித்தன. 4ஆம் நிலை நெருப்பு பந்தின் ஆற்றலால் மட்டும் ஒரு முழு வளர்ச்சியடைந்த வெள்ளை டிராகனை ஒரே அடியில் வீழ்த்துவது கடினம். அவற்றிற்கு நெருப்பை எதிர்க்கும் சக்தி இல்லை என்றாலும் கூட. ஆனால் இந்த முறை நிலைமை வேறு. அந்த நெருப்பு பந்துகள் அவற்றின் தலைப்பகுதியை நேரடியாக தாக்கியதால் அவற்றால் தப்பிக்கவே முடியவில்லை. அந்த வெடிப்பில் சிக்கி பலத்த காயமடைந்த 2 டிராகன்களும் வானத்திலிருந்து நிலைகுலைந்து கீழே விழுந்தன. வயதான டிராகன் வைத்திருந்த செல்வங்கள் அனைத்தும் மழை போல கீழே சிதறி விழுந்தன. வேகத்தை கட்டுப்படுத்தும் திறன் மற்றும் பஞ்சபூத ஆற்றலின் வலிமையுடன் வீசப்பட்ட அந்த நெருப்பு பந்துகள் ஒரு பெரிய டிராகனை கூட நிலைகுலையச் செய்யும் அளவுக்கு துல்லியமாக இருந்தன. வயதான அந்த வெள்ளை டிராகன் ஓரளவுக்கு வலிமை கொண்டிருந்ததால் எரியும் நெருப்புக்கிடையிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடியது. அது தனது உடலிலிருந்து குளிர்ந்த காற்றை அலைகளாக வெளியிட்டு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை அணைக்க முயன்றது. ஆனால் கான் விடவில்லை. முகத்தில் எந்த சலனமும் இன்றி மற்றொரு வெடிக்கும் நெருப்பு பந்தை அதன் மீது வீசினான். இந்த முறை அந்த வயதான டிராகன் அந்த 2வது நெருப்பு பந்தின் தாக்குதலில் வயதான டிராகன் தனது சமநிலைப்படுத்தும் திறனை முழுமையாக இழந்தது. போரிடும் வலிமையற்று அது தரையை நோக்கி வேகமாக விழுந்தது. கான் அந்த 2 எரியும் நெருப்பு பந்துகளும் அதாவது டிராகன்களும் கீழே விழுவதை பார்த்தபடி நிதானமாக அவற்றின் பின்னே பறந்து சென்றான். தன்னைப் போலவே பிரம்மாண்டமான உருவம் கொண்ட டிராகன்களாக இருந்தாலும் 2 வெள்ளை டிராகன்களை கையாளுவது கானுக்கு இப்போது ஒரு எளிய காரியமாகிவிட்டது. அவனது காலத்தின் மீதான அதிகாரம் இப்போது மிக வலிமையாக உள்ளது. அவற்றை எதிர்க்க அந்த டிராகன்களுக்கு எந்த வழியும் இல்லை. 2 வெள்ளை டிராகன்களும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தரையை தாக்கின. அந்த மோதலின் வேகத்தில் ஒரு பெரிய பள்ளம் உருவானது. அந்த இடத்தை சுற்றியுள்ள நிலம் சலந்தி வலை போல பிளந்து விரிந்தது. மந்திரத்தால் உருவான அந்த நெருப்பு ஜுவாலைகள் மெதுவாக தங்களது சக்தியை இழந்து அணைந்தன. இப்போது அங்கே 2 சிவப்பு டிராகன்கள் கிடப்பது போல தோன்றியது. அவற்றின் ஒரு காலத்து வெண்மையான செதில்கள் இப்போது கருகிப்போய் கருமையாக மாறின. தலையில் நேரடியாக தாக்கப்பட்ட டிராகனின் கவசம் போன்ற செதில்கள் பீந்து போயிருந்தன. அதன் அடியில் கருகிய தசை தெரிந்தது. வெப்பத்தினால் அவற்றின் உடல் முழுவதும் சிவப்பு நிறத்தில் தகித்தது. சுட்டெரிக்கும் அந்த டிராகன் செதில்கள் வடக்கு பனிச்சமவெளியின் குளிர்ந்த காற்றில் பட்டபோது அடர்ந்த வெண்மை நீராவி வானத்தை நோக்கி எழுந்தது. அவற்றின் காயங்கள் மிகவும் பலமாக இருந்தன. 2 டிராகன்களும் மயக்கமடைந்திருந்தன. இருந்தபோதிலும் ஒரு உண்மையான டிராகனின் உயிர் சக்தி வியக்கத்தக்க வகையில் வலிமையானது. கான் தொடர்ந்து தாக்கவில்லை என்றால் இந்த காயங்கள் மட்டுமே அவர்களை கொல்ல போதுமானதாக இருக்காது. கான் அந்த பள்ளத்தின் அருகே சென்று மயங்கி கிடக்கும் அந்த 2 வெள்ளை டிராகன்களையும் உற்று நோக்கினான். இவர்களை வைத்து அடுத்து என்ன செய்யலாம் என்று அவன் யோசித்தான்.
தனது செல்வத்தை திருடியது கானுக்கு மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தாலும் அவன் தேவையற்ற இரத்தக் களரியை விரும்பவன் அல்ல. அவர்களை கொல்வதால் அவனுக்கு பெரிய லாபம் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அது மற்ற டிராகன்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்றும் சொல்ல முடியாது. ஏனெனில் ஒரு டிராகனை கொல்லும்போது அதை மற்ற டிராகன்கள் வேடிக்கை பார்க்கப் போவதில்லை. அது மட்டுமின்றி சக டிராகன்களின் இறைச்சியை சுவைப்பதிலும் அவனுக்கு ஆர்வமில்லை. கொல்வதற்கு பதிலாக அவனுக்கு ஒரு சிறந்த யோசனை தோன்றியது. எதிர்காலத்தில் வேறொரு டிராகன் என்னிடம் திருட முயன்றால் அதை தடுக்க நான் சரியான நேரத்தில் இல்லை என்றால் என்ன? அவனது சீடர்கள் வலிமையானவர்கள். ஆனால் ஒரு உண்மையான டிராகன் போரிட விரும்பாமல் பொருளை மட்டும் எடுத்து தப்பிப்பதிலேயே குறியாக இருந்தால் அவர்களால் அதை தடுக்க முடியாது. கான் நேரடியாக அங்கே இருந்தால் ஒழிய தப்பியோடு துடிக்கும் ஒரு டிராகனை நிறுத்துவது கடினம். எனக்கு கூபையை பாதுகாக்க ஒரு உண்மையான டிராகன் தேவை என தோன்றுகிறது என்று கான் தனது கொம்புகளை சிந்தனையுடன் தேய்த்தபடி முணுமுணுத்தான். யோசிக்கும்போது தனது வழுவழுப்பான கொம்புகளை தொடுவது அவனுக்கு பிடித்தமான ஒன்று. பெரிய டிராகன்கள் பலவும் தங்கள் செல்வங்களை பாதுகாக்க தங்களை விட இளைய டிராகன்களை காவலுக்கு அமைப்பது வழக்கம். கானால் எப்போதும் தனது குகையிலேயே இருக்க முடியாது என்பதால் அவனும் அதே முறையை பின்பற்றி தனது செல்வ குவியலை பாதுகாக்க வேறு சில டிராகன்களை நியமிக்க முடிவு செய்தான். அந்த பணிக்கு தகுதியானவர்கள் இதோ அவன் முன்னாலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். அவர்களின் செல்வங்களை பறிமுதல் செய்துவிட்டு கார்னின் குகையிலிருந்து திருட முயன்றதற்கான தண்டனையாக அவனது செல்வத்தையே அவர்களை பாதுகாக்க வைப்பது என்று அவன் முடிவு செய்தான். காற்றில் பாய்ந்த 2 எளிய பனிக்கதிர்கள் ஃப்ராஸ்ட் ரேஸ் மயங்கி கிடந்த அந்த 2 வெள்ளை டிராகன்களின் முகத்திலும் பட்டன. அந்த பனி மந்திரம் முகத்தில் ஐஸ் தண்ணீரை கொட்டியது போல் அவர்களை உடனடியாக விழிக்கச் செய்தது. அவர்கள் முனகியபடி நகர முயன்றனர். என்ன, உனக்கென்ன வேண்டும் என்று அந்த வயதான வெள்ளை டிராகன் தட்டுத்தடுமாறி எழுந்து நின்றது. உடல் முழுவதும் எரிச்சல் கலந்த வலி அவனுக்கு தாழ முடியாததாக இருந்தது. வெள்ளை டிராகன்களுக்கு நெருப்பால் ஏற்படும் காயங்கள்தான் மிகவும் வேதனையானவை. கார்னை பார்த்ததும் அவனது முன்னைய திமிர் மறைந்து பயம் குடிகொண்டது. மற்றொரு வெள்ளை டிராகனும் விழித்தெழுந்து அதே அச்சமான முகபாவனையை காட்டியது. அந்த போர் வெறும் 1-2 வினாடிகள் மட்டுமே நீடித்தது. ஆனால் அவர்கள் அதற்குள்ளேயே முழுமையாக தோற்கடிக்கப்பட்டனர். அந்த வெள்ளி டிராகன் கார்னின் சக்தி அவர்களை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. இல்லையென்றால் இவ்வளவு சீக்கிரம் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அவர்களுக்கு கார்னின் மந்திரங்கள் டெலிபோர்டேஷன் போல தோன்றின. அவர்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பே அவை தாக்கிவிட்டன. அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தபோதிலும் கார்னை எதிர்க்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. இந்த பிரம்மாண்ட வெள்ளி டிராகன் தங்களை கொல்ல நினைத்தால் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்பது அவர்களுக்கு தெளிவாக புரிந்தது. டிராகன்களுக்கு இடையே ஒற்றுமை என்பது ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரே இனத்தைச் சேர்ந்த டிராகன்களாக இருந்தாலும். ஒரே இனத்தைச் சேர்ந்த டிராகன்கள் டிராகன் கடவுளின் விதிகளால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே ஆழமான பகை இல்லை என்றால் அவை ஒன்றை ஒன்று கொள்வது அரிது. ஆனால் உலோக டிராகன்களுக்கும் வண்ண டிராகன்களுக்கும் இடையிலான மோதல்கள் மிகவும் சாதாரணமானவை. அவற்றில் மரண போராட்டங்கள் அடிக்கடி நிகழும். உலோக டிராகன் கடவுளுக்கும் தீய டிராகன் ராணிக்கும் இடையே நீண்ட காலமாக பகை வந்து வருகிறது. மற்ற டிராகன் கடவுள்களும் ஏதோ ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டதால் பல ஆண்டுகளாக அவர்களுக்குள் முடிவில்லாத மோதல்கள் நீடிக்கின்றன. கார்னை ஒரு முழு வளர்ச்சியடைந்த வெள்ளி டிராகன் என்று தவறாக புரிந்து கொண்ட அந்த 2 வெள்ளை டிராகன்களும் இப்போது அவன் தங்களை கொன்று விடுவானோ என்று அஞ்சின. வெள்ளி டிராகன்கள் தங்களின் கருணைக்கு பெயர் பெற்றவை. ஆனால் தீய உயிரினங்களுடன் போரிடும்போது அவை ஒருபோதும் தயங்குவதில்லை. வண்ண டிராகன்களோ தீயவை என்று உலகம் முழுவதும் அறியப்பட்டவை. அந்த 2 வெள்ளை டிராகன்களுக்கு முன்னால் கார்ன் மெதுவாக தனது கூர்மையான நகங்களை உயர்த்தினான். கொழுந்துவிட்டு எரியும் பல நெருப்பு பந்துகள் அவன் முன்னால் தோன்றின. அவை கடும் வெப்பத்துடன் ஜொலித்தன. அந்த நெருப்பு பந்துகளை கண்டதும் 2 வெள்ளை டிராகன்களும் வெளிரி போனவை. அவற்றின் காயங்களின் வலி இப்போது இன்னும் அதிகமாக தெரிந்தது. அவை பதற்றத்துடன் டிராகன் மொழியில் பேசத் தொடங்கின. மாபெரும் வெள்ளி டிராகனே, இது உங்கள் எல்லை என்பது எங்களுக்கு தெரியாது. உங்களை அவமதிக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கமல்ல. இப்போது உண்மையான ஆபத்தை உணர்ந்ததால் அந்த வயதான வெள்ளை டிராகன் கார்ன் தான் இந்த பனிப்பாழை எல்லையின் உரிமையாளன் என்பதை மறுத்து பேச துணியவில்லை. அது உண்மையாகவே அதை நம்பியதா, அல்லது அவை உண்மையாகவே கார்னின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டனவா, அல்லது மரண பயத்தில் பணிந்து போகின்றனவா என்பது இப்போது முக்கியமல்ல. நீங்கள் எங்களை மன்னித்து உயிர் பிச்சை அளித்தால் அதற்கு பதிலாக எங்கள் செல்வத்தை உங்களுக்கு தருகிறோம் என்று அந்த வெள்ளை டிராகன்கள் கூறின.
தங்களின் செல்வத்தை தருவதாக கூறும்போது அவை மிகவும் தயங்கின. அந்த வார்த்தைகளை சொல்வதற்கே அவற்றுக்கு கடினமாக இருந்தது. பல ஆண்டுகளாக சேர்த்த செல்வத்தை இழக்கப் போகிறோம் என்ற எண்ணமே அவற்றின் இதயத்தை ரணமாக்கியது. இன்று எதையும் சாவிக்காமல் அடியும் பட்டு இப்போது இருக்கும் செல்வத்தையும் இழக்க வேண்டிய நிலை. சந்தேகமே இல்லாமல் இது அவர்கள் வாழ்நாளின் மிகவும் மோசமான நாள். கார்ன் எதையும் பேசாமல் அமைதியாக கவனித்தான். அவன் முன்னால் இருந்த நெருப்புப் பந்துகள் மறையாமல் இன்னும் ஆபத்தான சிவப்பு ஒளியுடன் ஜொலித்தன. உங்களை கொன்றுவிட்டால் நானே நேராக உங்கள் குகைக்கு சென்று அந்த செல்வத்தை எடுத்துக்கொள்ள முடியுமே என்று கார்ன் கடுமையாக கூறினான். எனது எல்லையில் திருடிவிட்டு அதற்கு பதிலாக செல்வத்தை தருவது மட்டும் எனது கோபத்தை தணிக்கப் போவதில்லை. அவனது துணை அவன் எப்போது வேண்டுமானாலும் தாக்க தயார் என்பதை தெளிவாக உணர்த்தியது. உண்மையில் அந்த 2 வெள்ளை டிராகன்களையும் தனது குகை காவலர்களாக மாற்ற வேண்டும் என்ற தனது உண்மையான எண்ணத்தை கார்ன் வெளிப்படுத்தவில்லை. அதை நேரடியாக சொன்னால் அவர்கள் அதை பேரம் பேசும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடும். சில நேரங்களில் முதலில் கொலை மிரட்டல் விடுத்து பிறகு ஒரு சிறிய தண்டனையை வழங்குவதே சிறந்த தந்திரம். எதிர்பார்த்தபடியே கார்னின் பேச்சில் இருந்த கொலைவெறியை கேட்டதும் அந்த 2 வெள்ளை டிராகன்களும் பீதியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. உயிருடன் எரிக்கப்படுவது என்பது எந்த ஒரு வெள்ளை டிராகனுக்கும் ஒரு கொடூரமான முடிவு. பிறகு திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக கார்ன் தனது நெருப்பு பந்துகளை காற்றில் ஏவினான். அவை நகரக்கூட முடியாத நிலையில் பழுத்த காயமடைந்திருந்த அந்த வெள்ளை டிராகனை நோக்கி சீறி பாய்ந்தன. தங்களை நோக்கி வரும் அந்த நெருப்பு பிழம்புகளின் வெளிச்சம் அதிகரிக்க அந்த அனல் காற்றை தாங்க முடியாமல் 2 வெள்ளை டிராகன்களும் நம்பிக்கையில்லாத நிலையில் கண்களை இறுக்க மூடிக்கொண்டன. ஆனால் கடைசி நொடியில் அவர்கள் எதிர்பார்த்த அந்த சுட்டெரிக்கும் வலிக்கு பதிலாக ஒரு வெப்ப அலை மட்டுமே அவர்கள் மேல் மோதியது. அவர்களுக்கு மிகவும் அருகில் காதை செவிடாக்கும் வரைக்கு ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. அனல் காற்று ஒரு புயலைப் போல அவர்களின் வெள்ளை செதில்களை தாக்கியது. அதில் அவர்களின் உடல்கள் நடுங்கின. மெதுவாக அவர்கள் கண்களை திறந்து பார்த்தபோது அவர்களுக்கு பின்னால் ஒரு நெருப்புக் கடல் பரவியிருந்தது. அந்த வயதான வெள்ளை டிராகன் துரதிர்ஷ்டவசமானது. அதன் வால் அந்த நெருப்பில் சிக்கி வெப்பத்தினால் அடர் சிவப்பு நிறமாக மாறியிருந்தது. அது வலியில் பற்களை கடித்தபடி தனது வாளை இழுத்துக்கொண்டு நெருப்பிலிருந்து தள்ளிச் செல்ல போராடியது. அதே சமயம் 2 டிராகன்களும் கார்னை நிமிர்ந்து பார்த்தன. நிலவொளியில் நனைந்தபடி அந்த வெள்ளி டிராகன் கார்ன் எந்த சலனமும் இன்றி அமைதியாக சிந்தனையில் ஆழ்ந்து நின்றது. அது மீண்டும் தங்களை தாக்கும் அறிகுறி எதையும் காட்டவில்லை. இளைய வெள்ளை டிராகன் சூழலை உணர்ந்து உடனடியாக செயல்பட்டது. அது டிராகன் மொழியில் கதறியது. மாபெரும் வெள்ளி டிராகனே, உங்கள் கோபத்தை தணிக்க செய்ய வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை செய்ய நான் மறுக்க மாட்டேன். இதை செவி உணர்ந்த வயதான டிராகனும் அவசரமாக நானும் தான் என்று வழிமொழிந்தது.